ரகசிய வருகை இருக்குதா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தை ஜாஷ்வா நேர்ல வந்தப்போ அந்த பேரு நேரடியா இல்லை, அதனால ரகசிய வருகை ரகசியமாக்குது. சரி, ஓகே. ஃபைவ் பொசிஷன்ஸ், 5 நிலைகள் இருக்கிறது ரகசிய வருகை குறித்து. ஏழு வருஷ உபத்திரவ காலம், 7 years ஆஃப் ட்ரிபுலேஷன். அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் எப்பன்னா, அந்தி கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை. கவனிச்சுக்கணும், கடைசி அடையாளம் இதுதான் ஆண்டவருடைய வருகைக்கு. அந்தி கிறிஸ்துவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில ஒரு சமாதான உடன்படிக்கை. இன்னைக்கு நிலைமைக்கு சாத்தியம் இல்லை, ஆனா God will make it possible. அப்ப என்ன நடக்கும்னா, இஸ்ரவேலு அணு ஆயுதங்களை விட்டுடும். இஸ்ரேல் will disarm atom bombs, atomic bombs. காசா போர்ல நாங்க பயன்படுத்துறோம்னு அவங்க சொல்லவே இல்லை. இஸ்ரேல் இன்னும் சொல்ல போனா ஈரான் உருவாக்குன அணு ஆயுத கிடங்கத்தான் அடிக்க போனாங்களே தவிர என்ன பண்ணல, அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம். ஆனா இஸ்ரேல் கிட்ட இருக்குது. உலகத்துல 9 நாடுகள் கிட்டத்தான் அணு ஆயுதம் இருக்குது, இந்தியா கிட்டயும் இருக்குது. சரியா? இப்போ இஸ்ரேல் அணு ஆயுதத்தையே விட்டுறாங்க அப்படின்னா ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட போகிறது. யார் யாருக்கு? இஸ்ரவேலுக்கும் சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும். இந்த பர்சன் நேம்டு எக்ஸ், இவர் தான் இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவார். ட்ரம்ப் ஆக்கலாம், புட்டின் ஆக்கலாம், நரேந்திர மோடி ஆக்கலாம், ஜிங்பிங் சிங் ஆக்கலாம், இது யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடென்டா இருக்கலாம், யுஎன்ஓடைய பிரசிடென்டா இருக்கலாம், ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கலாம், யாரானா இருக்கலாம். எக்ஸ், அந்த எக்ஸ் இஸ்ரவேலுக்கும் சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துவார். ஏற்படுத்தினா அணு ஆயுதத்தையே இஸ்ரேல் விட போறாங்க. அவங்களுக்கு கிடைக்க போறது என்னன்னா, ஒரிஜினல் பிளேஸ்ல தேவாலயம் கட்டிக்க அனுமதி கிடைக்கும். 3வது ஆலயம் கட்டுறதுக்கு என்ன கிடைக்கும்? அனுமதி கிடைக்கும். இப்பதான் அங்க மசூதிக்குதே, இப்ப அங்க மசூதிக்குதே, அது என்ன ஆகும்? இது அகழ்வாய்வாளர்கள் பார்க்கறாங்க, ஏற்கனவே அந்த மசூதிக்கு ஓட்டை ஏற்பட்டுனுக்குது. பூமி அதிர்ச்சி அந்த மசூதி தானா இடிஞ்சிடுமா? அல்லது இந்த எக்ஸ் அத்தனை முஸ்லிம் நாடுகளையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள தான் வழிக்கு கொண்டு அந்த ஒரிஜினல் இடத்துல சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்த அதே இடத்துல மசூதியை இடிச்சிட்டு
மூன்றாவது ஆலயம் கட்ட பர்மிஷன் வாங்கி கொடுப்பானா. அதுக்கு இஸ்ரவேல் இழக்கிறது தாங்கள் வச்சிருக்கிற அணு ஆயுதம். இது சமாதான உடன்படிக்கை. நம்ம நல்லா உயிரோடு இருக்கிறவரெல்லாம் கவனிச்சுனேங்கணும். வெறும் சன் டிவிலையும் விஜய் டிவிலையும் சீரியல் பார்த்துன்னு உட்காந்து கூடாது. கொஞ்சம் நியூஸ் சேனல்களையும் பார்க்கணும், உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரி, அப்படி ஒப்பந்தம் கையெழுத்து ஆனா அதுதான் உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்பம். 3 வருஷம் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இத்த 3 இந்த 3 வருஷத்துக்கு உபத்திர காலம்னு பேரு. ரெண்டாவது 3 வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம்னு பேரு. ஓகே, ராப்சரை பத்தி 5 போதனைகள். 1, ரகசிய வருகைன்னே ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் டீச்சிங், ரகசிய வருகைன்னே ஒண்ணு இல்ல. இதுக்கு அவங்க சொல்ற ஆர்குமெண்ட், ரகசிய வருகை என்ற வார்த்தை பைபிள்ல இல்ல. ஆகவே ரகசிய வருகையே இல்ல. பொசிஷன் நம்பர் 1. பொசிஷன் நம்பர் 2 வந்து இதோ இது. இரண்டாவது நிலை என்ன? உபத்திரவ காலத்துக்கு முன்பு. பொசிஷன் நம்பர் 2. பொசிஷன் நம்பர் 3 அது எப்போ? உபத்திரவ காலத்துக்கு பின்பு. முதல் பொசிஷன் என்ன? ரகசிய வருகையே இல்ல. ரெண்டாவது பிகினிங் ஆஃப் ட்ரிபுலேஷன், இன்னொன்னு எண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன். 4வது பொசிஷன் இது. ஓகே, உபத்திரவத்தின் மையம், மிட் பாயிண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன் இங்க. 5வது ஒரு பொசிஷனுக்கு இது. அது என்னன்னா லிட்டில் ஆஃப்டர் ட்ரிபுலேஷன். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய பகுதி. சரி, கொஞ்சம் கவனிங்க. உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்றவங்க ஆர்குமெண்ட் என்னன்னா, மணவாளன் மணவாட்டியை உபத்திரவத்துக்கு உட்படுத்த மாட்டார் என்பது அவர்களுடைய வாதம். மணவாளன் மணவாட்டியை உபத்திரவப்படுத்த மாட்டார். ஆகவே உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, மணவாட்டி மணவாளன் கதையெல்லாம் பேசாதீங்க, எல்லாரும் உபத்திரவத்தை கடக்க வேண்டும் அப்படின்றாங்க. அது பொசிஷன் நம்பர் 3. அவங்க என்ன சொல்றாங்க, மகா உபத்திரவம் முடிஞ்ச பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதும் 2ஆம் வருகையும் ஒன்னு தான்னு சொல்றாங்க. பொசிஷன் நம்பர் 3 காரு புரியுதா? மகா உபத்திரவமும் முடியுது, சபை எடுத்துக்கொள்ளப்படுற சம்பவமே இல்லை. நேரடியா இயேசுநாதர்
2வது வருகை தான் அப்படின்றாங்க. பொசிஷன் நம்பர் 3. பொசிஷன் நம்பர் 4 என்னன்னா, இந்த அந்தி கிறிஸ்து இவன் 3 வருஷம் நல்லவனாவே நடந்துக்குவான். 3 வருஷம் கழிச்சு இவன் என்ன பண்ணுவான், எக்ஸாக்டா 3 வருஷம் ஆனதும் தன்னுடைய சிலைய, தன்னுடைய படத்தை 3வது ஆலயத்துல மாட்ட சொல்லுவான். 3வது ஆலயம் கட்ட போற எருசலேம் தேவாலயத்துல தான் சிலைய வைக்க சொல்லுவான். யூதர்கள் கிளர்ச்சி செய்வார்கள். இதுக்கு எதனா ஆதாரம் இருக்குதான்னா இருக்குது. இயேசுநாதர் நாட்களிலே ஏரோது என்ன பண்ணா, தன்னுடைய படத்தை எருசலேம் தேவாலயத்துல மாட்ட சொன்னான். யூதர்கள் கிளர்ச்சி செய்தார்கள், கொன்று போட்டான். மறுபடியும் மாட்ட சொன்னான், மறுபடியும் கிளர்ச்சி செய்தார்கள். இன்னும் சில யூதர்களை கொன்று போட்டான். ரோமாபுரிக்கு பிலாத்து ஏரோதை குறித்து எழுதிட்டான். நான் எழுதிட்டான், இவரு போட்டோவை தேவாலயத்துல மாட்ட சொல்றாரு, அதனால தான் யூதர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள்னு ராயனுக்கு லெட்டர் எழுதிட்டான். அங்கிருந்து நான் லெட்டர் வந்துச்சு, உன் போட்டாலாம் மாட்ட சொல்லாத, நீ வெறும் கவர்னர் தான், அதோட நிறுத்துட்டாங்க. உயிர் நண்பர்களாயிருந்த ஏரோதும் பிலாத்தும் பிரிஞ்சுட்டாங்க. இயேசுநாதரை சிலுவை அறைக்கிற அந்த ராத்திரி பஸ்கா ஆசரிக்க கலிலேயாவை சேர்ந்த யூதர்கள் வந்திருக்கிறபடியால் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்க ஏரோதும் வந்துக்கிறான், பிலாத்தும் அங்க இருக்கிறான். இந்த கலிலேயன் தேவாலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னவன் இவன் சொன்னா, இவன் கலிலேயனா அப்படின்னா இவனை யாருக்கிட்ட இட்டுன்னு போங்க, அவங்கிட்ட இட்டுன்னு போங்க, ஏரோது கிட்ட இட்டுன்னு போங்க. இப்ப ஏரோது கிட்ட கூட்டுன்னு போங்கன்னு உடனே ஏரோது கிட்ட இயேசுநாதரை கூட்டுன்னு போறாங்க. ஏன்பா என்கிட்ட கூட்டுன்னு வந்தீங்கன்னா, பிலாத்து தான் அமுச்சு வச்சாரு. பிலாத்து அமுச்சு வச்சாரு. அங்க ஒரு வாசனை இருக்கும், அது அன்றைய தினமே அந்த 2 பேர் என்ன ஆயிட்டாங்களாம், பிரிந்தவர்கள் சமாதானம் ஆயிட்டாங்க, நண்பர்கள் ஆயிட்டாங்க. அப்போ ஒருத்தன் தன் படத்தை தேவாலயத்துல மாட்ட சொன்னா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த அந்தி கிறிஸ்து தன் படத்தை எருசலேம் தேவாலயத்துல மாட்ட சொன்னா கிளர்ச்சி, மகா உபத்திரவம் ஆரம்பமாகும். இப்போ இந்த மிட் பாயிண்ட் வரலாம் சர்ச் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் வரையில ஃபர்ஸ்ட் 3 வகையான ஜட்ஜ்மெண்ட்டுங்க, இல்ல 3 வகையான நியாய தீர்ப்பு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பவுல் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் முத்திரை நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு, லாஸ்ட் கடைசி கலச நியாய தீர்ப்பு தான் இங்க நடக்க போறது. அப்பதான் இந்த 2 சாட்சிகள் பத்தி ஜெஃப்ரியா சொன்னாரு. ஒருத்தன் தண்ணிய ரத்தமா மாத்தணுவன், இன்னொருத்தன் வானத்தில் இந்த அக்கினிய அவங்களை கொலை செய்வாங்க. அவங்களுடைய சரீரங்கள் வெளியால லைட் ஆஃப் பண்ணு. ஓகே, எருசலேமின் வீதிகளிலே 3 நாள் விழுந்து கிடக்கும். 3வது யோனாவின் அடையாளத்தை ஏத்துக்குவாங்க. முதல் யோனாவின் அடையாளம் லாசரு, 2வது யோனாவின் அடையாளம் இயேசு கிறிஸ்து, 3வது யோனாவின் அடையாளம் இந்த 2 சாட்சிகள். இந்த 2 சாட்சிகளை ஏத்துக்குவாங்க. அடுத்த நாள் மாரநாதா அப்படின்னு யூதர்கள் கூப்பிடுவாங்க. அப்போ இயேசு வருவார். நேத்து ஜெஃப்ரியா கிளாஸ்ல சொன்னாரா? அது எங்க நடக்க போகுது? இங்க நடக்க போகுது. சரி, அப்ப சபை எப்பதான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா, இந்த 5வது பொசிஷன், லிட்டில் ஆஃப்டர் மிட் பாயிண்ட். அதுக்கு வசனம் சொல்ற ஆதாரம், நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ள போனாங்க, மழை வந்துச்சு. லோத்துவும் அவனுடைய குடும்பமும் சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து வெளியே வந்தாங்க, அக்கினியும் கந்தகமும் வந்துச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்படும், தேவ கோபாக்கியனை இறங்கி வரும். ஒரே நேரத்தில் நடக்க போகிற சம்பவம். சபையா எடுத்துக்கொள்ளப்படணும், சபைக்கான மணவாளன் அப்படி.
அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை கொண்டு போ. ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாண விருந்து மத்திய ஆகாயத்துல நடக்கும், மிட் இயர்ல. அப்ப இந்த மகா உபத்திரவ காலத்துல சபை எங்க இருக்கும்னா மத்திய ஆகாயத்துல இருக்கும். இப்போ நம்ம அவருடைய வருகைய நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்படி பார்க்கணும். இயேசுநாதர் இங்கிருந்து மீடியாருக்கு வராரு, சபை இங்கிருந்து இங்க போகுது. இங்க 3.5 வருஷம் இருக்க போறோம். 3.5 வருஷம் கழிச்சு இயேசுநாதர் இந்த பூமியிலே யூதரை ரட்சிக்க இங்க வராரு. சபையும் அவர் கூட எங்க வரப்போகுது, இங்க வரப்போகுது. ஓகே, இது ஒரு பொசிஷன். நேரா போஸ்ராக்கு போறாரு. அங்க ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள விடுதலை ஆக்கிக்கின்னு ஊர்வலமா வராரு. போஸ்ராவில இருந்து ஒலிவ மலைக்கு வர்றதுக்கு 5 நாள் ஆகுது. ஒரு ஊர்வலம். ஆரம்பத்துல கொஞ்சம் பேரு, போக 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 என்ன ஆயிடுச்சு, திரளான ஜனங்கள். ஒலிவமலை இந்த டைரக்ஷன்ல 2ஆ பிளக்க போகுது. ஒரு பாதி இந்த பக்கம் விழும். இப்ப அங்க கல்ற பள்ளத்தாக்கு இருக்குது, இப்படி விழும். ஒலிவமலைக்கு வந்து மேற்கு நோக்கி பார்க்கிறாரு. எருசலேமின் 12 வாசல்ல அதிபதி வாசல் மூடப்பட்டு சீல் போடப்பட்டிருக்கு. கேன் யூ கெட்? அதிபதியின் வாசல் சீல் போட்டிருக்கு. இப்போ இந்த வழியா போக போறாரு. அந்த அதிபதியின் வாசல் திறக்கும். அது அதிபதிக்கே உரியது. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். தாவீது 24ஆம் சங்கீதத்துல தானே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அவர் உள்ள போறாரு. அங்க போயிட்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது. இங்க இருந்து என்ன ஆரம்பமாகுது? 1000 வருட அரசாட்சி. இப்போ இது நடந்தா தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது நடக்கணும். இல்லைன்னா அந்த வசனத்துக்கு என்ன இல்ல, அர்த்தம் இல்ல. இயேசுநாதரை ஏத்துக்காம மரிக்கிறவங்க 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு இங்க ஏஞ்சுக்கு போறாங்க. ஆஃப்டர் மில்லேனியம் இங்க எந்திரிச்சு நியாய தீர்ப்பு அடைய போறாங்க. இப்ப நம்மளும் இங்க ஏஞ்சுக்காம இங்க எந்திரிச்சா 2ஆம் மரணத்திலே அந்த வசனம் அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல, இங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் ஆக இந்த 2 ஓகே. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாசல் தெரியுது பாருங்க. எருசலேமுக்கு 12 வாசல். 43 முறை எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. 43 டைம்ஸ். 43 முறையும் எருசலேமின் மதில் சுவர்களை இடிச்சுக்கிறாங்க. 43 முறையும் எந்த மாவீரனாலும் தொட முடியாத ஒரே வாசல் இந்த வாசல். ஒருத்தமே டச். 11 வாசல் அழிஞ்சு போச்சு. 11 வாசல் அழிஞ்சு போச்சு. இந்த வாசலை மட்டும் யாராலையும் தொட முடியல. ஏன்னா அது அதிபதிக்கு உரிய வாசல். ரைட், அதான் அது. இப்போ ஒலிவ மலை மேல டைரக்ஷன் பாருங்க. ஒலிவ மலை இங்க இருக்கு, நான் நிக்கிறது ஒலிவ மலை. இப்படி பார்த்தா அந்த வாசல் தெரியுது. இந்த ஒலிவ மலை மேல சர்ச் இருக்குது. இப்போ அந்த சர்ச்சுக்கு தான் கெத்செமனே அதுதான். அங்கதான் அந்த சர்ச் இப்படி இருக்கு. அந்த பில்டிங் இருக்குது இல்ல, அங்க அதே ஒலிவ மரங்குது. இயேசுநாதர் இருந்து ஜெபம் பண்ணாரு, சேம் ஒலிவ மரங்குது. 2500 வயசு அதுக்கு. அது உழுந்துடக்கூடாதுன்ட்டு சப்போர்ட் எல்லாம் குத்து வச்சுக்கிறாங்க.
அந்த டோம்பா தெரிது பாரு, தங்கம் எல்லாம் பூசுண்டு, அந்த இடத்துல தான் தேவாலயம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதை இடிச்சு மசூதி கட்டிட்டானுங்க. இடிச்சிட்டு தான் தேவாலயம் 3வது ஆலயம் கட்டப்பட போகுது. அதுக்குள்ள பிரவேசிக்க இந்த வாசல் வழியா தான் இயேசுநாதர் பிரவேசிப்பார். அப்ப இந்த ஒலிவமலை 2ஆ பூமி அதிர்ச்சியாய் பழக்கம். அது மேல இயேசுநாதர் நடந்து போவார். அவர் பின்னால நம்ம எல்லாம் நடந்து போவோம். மனவாட்டி அவர் பின்னால போகும். உள்ள போனதும் 1000 வருட அரசாட்சி, மில்லினியம் ரூல். அந்த 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்கும் அப்படின்னா, சகரியா 14ஆம் அதிகாரத்துல அந்தந்த நாடுகள் இருக்கும். இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. நம்ம மோடி ஐயாவே கருதாவே வச்சுக்கலாமே, அவரே கருதா வச்சுக்கலாமே. இன்னும் 20 அவரே கருறாரு. என்ன நடக்கும் தெரியுமா? கூடார பண்டிகை அப்போ எல்லா நாட்டு தலைவர்களும் எருசலேம் தலைநகரமா இருந்து இயேசுநாதர் ஆளிகை செய்வார். எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு இந்த 7 நாள் அவருக்கு என்ன போட்டு வரணும்? சலாம் போட்டு வரணும். உதாரணத்துக்கு இல்ல 56 இன்ச்சு நான் போக மாட்டோம்னா அவருக்கு பைல்ஸ் நோவு வந்துடும். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல, நானு அவருக்கு பைல்ஸ் நோவு வந்துடும். அடுத்து அந்த வருஷம் இந்தியாவுல மழையே பெய்யாது. சகரியா 14-17 படிங்க. 16-17 சேர்த்து படிச்சிருங்க. பின்பு மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுதுகொள்ளும்படிக்கு கூடார பண்டிகையை ஆசாரிக்கும்படிக்கும் வருஷம் வருஷம் அவர்கள் வருவார்கள். எல்லா ராஜாவும் கூடார பண்டிகை ஆசரிக்க வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுதுகொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் இவர்களோ அவர்கள் மழை வருஷப்பதில்லை. அவர்கள் மேல என்ன வர்றதில்ல? மழை வர்றதில்ல. மழை வரலன்னா பரவாயில்ல. 18ஆம் வசனம் படிங்க. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால், எகிப்து அதாவது வராம போனா 56 இன்ச்செல்லாம் கூடார பண்டிகை ஆசாரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல வரும். எகிப்தின் மேல வந்துச்சு பாரு 10 வாதை, அது அவங்க மேல வரும். அதுல ஒரு வாதை என்ன? 10 வாதையில ஒண்ணுன்னா பைல்ஸ், உட்கார முடியாது, படுக்க முடியாது, கட்டி வந்துரும். எங்க கட்டி வந்துரும்? உகாரத்துல கட்டி வந்துரும். அப்ப பக்கத்துல உகாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். எத்தனை வருஷத்துக்கு? 1000 வருடத்துக்கு. இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு 1000 வருஷம் சாத்தான் சங்கிலினாலே கட்டி போடப்பட்டிருப்பான். சிறிது காலம் அவன் கட்டெழுத்து விடப்படுவான். அவன் ஒரு பெரிய சேனையாய் எழும்புவான். எழும்பினதும் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோமா? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். அப்படின்னா ஒரு மட்டும் திரளான தேவதூதர்கள் இருந்தாலும் உதவி கூப்பிட மாட்டாரு. மனவாட்டி சபை கூட இருந்தா கூட நம்மள உதவிக்கு கூப்பிட மாட்டாரு. அவர் ஒண்டியே பாத்துக்குவாரு. சிலுவையில ஒண்டியத்தானே பாத்துக்கினாரு. பிதாவும் உதவி செய்யல, பரிசுத்தாவியானவரும் மூஞ்ச திருப்பிக்கினாங்களே 2 பேரும். அதனால்தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. முறையா வாழ்நாள்ல ஒரே முறை ஆண்டவரை என்னன்னு சொன்னாரு? பிதாவ என் தேவனேன்னு சொன்னாரு. அப்போ ஒண்டியா அவரால் சிலுவையில சாதிக்க முடியும்னா இதையும் சாதிக்க முடியும். அப்போ சந்தி கிறிஸ்துவ அரமகதான் யுத்தம், அதுல அவனை முழுவதுமா அடிச்சு அக்கினி கடல்ல தள்ளிடுவார். இயேசுநாதரை ஏத்துக்காதவங்க இப்ப எஞ்சுக்குவாங்க. இப்ப இயேசுநாதரை ஏத்துக்காம செத்துடுறாங்களே, அவங்க 1000 வருட அரசாட்சிக்கு பேர் எஞ்சுக்குவாங்க. ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனம் வரும், ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். நினைச்சுக்குங்க, சிங்காசனமா நினைச்சுக்குங்க. அதுல வீட்டு இருந்து அரசு ஆளுவார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா,
இவங்கெல்லாம் வருவாங்க. யாரும் நீ அப்படி போன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே தொப்பு தொப்புன்னு போய் எங்க வந்துருவாங்க, அக்கினி கடல்ல. அவங்களே யாரும் நீ போன்னு போலீஸ்காரெல்லாம் குச்சி வச்சுக்கின்னு என்ன பண்ண போறது இல்ல, விரட்ட போறது இல்ல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாரும் புக்கு வச்சு நின்னுப்போம். என்னது? கணக்கு புஸ்தகம். சொல்லுங்க, கணக்கு புஸ்தகம் நம்ம எல்லாம் வச்சு நின்று இருப்போம். சரி, கிராமத்துல ஏழை ஊழியக்காரன், புக்கு சின்னது, டர்ன் ஓவரும் கம்மி, ஃப்ராடு பண்ண வாய்ப்பும் கம்மி. புரியல? டர்ன் ஓவர் கம்மினா, டர்ன் ஓவர்னா புரியுதா? வருடாந்திர வருமானம் கம்மினா, அதுல வர செலவுல ஏமாத்தம் கம்மி. வருடாந்திர வருமானம் அதிகம்னா புக்கு பெருசு. அவன் ஒரு புக்கை வச்சு நின்னுக்கணும். இதுல என்னன்னா, நம்ம புக்கை வச்சு நிற்போம். நம்ம கூட ஒரு கணக்கு எழுதி வச்சிருப்போம். நானு எழுதியிருப்பேன். நானு மாசம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினேன். ஒவ்வொரு மீட்டிங்க்கும் 2 லட்சம் செலவாச்சு நான் எழுதியிருப்பேன். அவர்கிட்ட ஒரு புக் இருக்கும், அது ஒரிஜினல் புக்கு. அது நான் சொல்லணும்னா, இல்ல 90,000 இருந்து 1 லட்சம் தான் செலவாச்சு, மாசத்துக்கு 1 லட்சம் திருண்ண மகனே நீ என்ன. எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களே சொன்னா கோச்சிக்குவீங்களே. என்ன இப்படி நியாயம் தீப்பாரு? யூ ஃப்ராட் ஃபெலோ. நீ என்ன பண்ண, மாசம் 1 லட்சம் திருண்ண. ஆகவே என்ன பண்றது, வாலிபன் நாட்கள்ல பைபிளை தூக்கின்னு வந்துட்ட, உன்னை நரகத்துல தள்ளணும், என் குமாரனாகி இயேசு சொந்த ரட்சகரா ஏத்துக்கின, அதனால போனா போட்டோம், அந்த கேலரிக்கு போயிடுன்னு. அதுக்காக கை தட்டுறாயா? இப்போ இன்னொரு கணக்கு என்னாச்சு, என் கணக்குல மாசம் 1 லட்சம் தான் செலவு பண்ண அப்படின்னு கரெக்டாக்குது. சும்மா அப்பப்போ வண்டி கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கினேன், போன் ரீசார்ஜ் பண்ணிக்கினேன். 2 மாசத்துக்கு ஒரு முறை பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டின்னு போய் ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாம் என்ன பண்ணோம், ஊழியத்தை பண்ணோம். ஃப்ராடு தாண்டி கம்மியா ஃப்ராடு பண்ணிக்கிற, போனா போட்டோம் டார்மெட்ரியில போய் தங்கு. ஃபர்ஸ்ட் கேலரி. இப்ப என்ன, இன்னொரு ஆளு, நீ குத்தது இதுதான் என் வாழ்க்கை, காலமெல்லாம் சைக்கிள் ஓட்டின்னு கிடந்தேன், செருப்பு இல்லை ஷூ இல்லை, தெருவில் போயிட்டு ஏசு நல்லவர்னு சொன்னேன். 40 வருஷம் காலமெல்லாம் கைக்கும் வாய்க்கும் என்ன வாழ வச்சுட்ட. அவர் பார்க்கிறார், கரெக்ட், உண்மைதான், வா என் பக்கத்திலே இருன்னு வச்சுக்கிறார். இப்ப புரியுதா வித்தியாசம்? நேர்மையா வாழ்ந்தா அவருக்கு அருகில், பக்கத்திலே. இப்ப காலையில ஸ்டார்ட் பண்ணத இப்போ முடிச்சு வச்சிடுறேன். ஆகவே அவருக்கு பக்கத்திலேயே இருக்கணும்னா, வறுமையில் அவர் உன்னை நடத்தினா புலம்பாத, குறைவில் அவர் உன்னை நடத்தினா ஏன்னு கேள்வி கேட்காத. அப்பா இதையாவது குத்திய நன்றின்னு ஓட்டு, அவருக்கு பக்கத்திலே வச்சுக்குவாரு. உதாரணத்துக்கு ஏசுநாதர் ரூம் இதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூம்ல ஒரு பெட் குத்துருவாரு, டெய்லி அவரை பார்க்கலாம். நிறைய கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு ஊரெல்லாம் சொத்து வாங்கிட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தோம் பாரு, அவனை இங்க இல்ல பேத்மங்கலம் தாண்டி வைக்குவாரு. எப்பனா ஒரு முறை தான் அவர் மூஞ்ச பார்க்க முடியும். ஆனா நீ பண்ண வேலை அப்படி இந்த உலகத்துல இருந்தப்போ. அவருடைய குமாரனை ஏத்துக்கிறதுனால எங்க சேர்த்துக்கிறாரு, பரலோகத்துக்கு சேர்த்துக்கிறாரு. ரொம்ப ப்ராடு பண்ணா தூர கேலரியில இருப்ப, ரொம்ப நேர்மையா இருந்தா பக்கத்திலே ஸ்டேஜ்ல இருப்ப. எங்கக்குன்றத நீ முடிவு பண்ணிக்கோ. புரியுதா? சரி, இந்த பார்ட்டை விட்டுறலாம். இந்த எந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ நீங்க ஏத்துக்குங்க. இது உலகளாவிய டீச்சிங். ஒண்ணு ரகசிய வருகையே இல்லைன்றது, இன்னொன்னு உபத்திரவ காலத்துக்கு முன்னாலே சபை எடுத்துக்கொள்ளப்படும், இன்னொன்னு உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும், இன்னொன்னு உபத்திரவ காலத்தின் மைய பகுதியில சபை எடுத்துக்கொள்ளும். 5வது பொசிஷன் இந்த பொசிஷன்.
ஜெஃப்ரேயாவுடைய டீச்சிங்ல 1 தெசலோனிக்கேர் 2 தெசலோனிக்கேர் படிச்சா சபையானது லிட்டில் ஆஃப்டர் மிட் பாயிண்ட் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதுதான் வசன ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுகிற ஒரு பொசிஷன். சரியா? ஓகே, இத தெளிவுபடுத்தினோம். மறுபடியும் ஜாஷுவா எப்படி சொன்னாரு? ஆமா, நான் இல்லைன்னு சொல்ல, நானே தான் மொழிபெயர்த்தேன். ஜெஃப்ரியா எப்படி சொன்னாரு? இன்னும் எல்லாரும் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒண்ணு மட்டும் நிச்சயமாய் சொல்ல முடியாத ஒரு உபதேசம், ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். நம்ம நிச்சயமா அதுக்கு டேட் குறிக்க முடியாது. அது யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு, பிதா கிட்ட இருக்கு. அவரு டிசைட் பண்ணுவாரு. சோ இதுதான் ராப்சர் பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு பவுல் என்ன பண்றாரு? தெசலோனிக்கேருக்கு எழுதுறாரு. தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவா எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுபமாக்கப்பட்டு இவ்விதமாய் அப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இத்த யூதர்கள் ஏத்துக்கல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னு சொல்லிட்டாரு. இது யாரு? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது யாரு? சபை. இத்த யூதர்கள் ஏத்துக்கல. ஆகவே 2வது நிருபத்தை எழுதுறாரு. 2வது நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இருங்கள், எவ்விதத்தினாலும் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய கவனிங்க, பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள். யார் அந்த பாவ மனுஷன்? அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால யார் வெளிப்படணும்? அந்தி கிறிஸ்து வெளிப்படணும். அந்த அந்தி கிறிஸ்துவ கிறிஸ்து கொலை செய்யணும். புரியுதா? புரியுதா? அது எங்க நடக்க போகுது? இங்க நடக்க போகுது. 1000 வருட அரசாட்சிக்கு முன்னால நடக்க போகுது. அப்போ சகோதரரே அப்படின்னு யாருக்கு எழுதுறாருன்னா யூதர்களுக்கு எழுதுகிறார். அப்ப 2வது வருகை யாருக்கு சம்பந்தமானது? யூதர்களுக்கு. 8ஆம் வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலும் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். செகண்ட் கம்மிங்ல சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அக்கிரம அங்கீகரியாமல் போட முடியாது. அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 15ஆம் வசனம், ஆகையால் சகோதரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த உடைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை புறப்படுத்துவாராக. ஓகே, கிளியரா யாருக்குனாக்கா யூதர்களுக்கு. அப்ப 1 தெசலோனிக்கேயர் யாரை குறித்து? சபையை குறித்து. 2 தெசலோனிக்கேயர் யாருக்கு?
யூதர்கள். இதோ கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னாலாம் கலங்கி போயிடாதீங்கோ, கலக்கம் அடையாதீங்கோ. மாறாக நாங்கள் உபதேசித்த உபதேசத்தில் நிலைத்திருங்க. உங்களை ரட்சிக்க கிறிஸ்து வருகிறார். புரிஞ்சுச்சா ஐயா? ஓகேவா? ஆமா, அதான் ரெண்டும் ஒரே சம்பவம் தான். உயிர், அதாவது அவர் சொல்லிட்டு வர்றப்ப ரெண்டும் ஒரே சம்பவம் தான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய நாம், அப்படியே பச்சுன்னு வந்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும், பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாம் மறுபமாக்கப்பட்டு. ரெண்டும் ஒரே சம்பவம் தான். ஆனா யூதர்கள் இதுல பங்கடைகிறது இல்லை. காரணம் என்னன்னா, மேசியாவை ஏத்துக்கல. ஏத்துக்கின மேசியா அங்க இருக்கிறாங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கின யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 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 பட்டணம், இப்ப கூட ஏதோம்ல இது இருக்குது. பெரிய பாறை குடைஞ்சிட்டு உள்ளோ, இங்க ஹோட்டலு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குதுங்க மலையில. இதெல்லாம் தங்குற வீடுங்க, அறைகள் மலைக்குள்ள குடைஞ்சு வச்சிருக்கு. இது உள்ள போறதுக்கு ஒரே வழி இது ஒண்ணுதான். ஏதோம்ல இப்பவும் இருக்குது. நீங்க போய் கூகுள் பாக்குறவங்களாச்சே நீங்க தான். நான் கிளாஸ் எடுத்துக்கிறப்ப கூகுளை நோண்டுறவங்களாச்சே நோண்டி பாருங்க, போஸ்ரான்னு போடுங்க. போஸ்ரா இது வந்து ஒரு பெரிய பாறை. இது இட் இஸ் ஈஸி டு டிஃபெண்ட். ஒரே ஒரு கார் போறதுக்கு தான் வழி. அவ்வளவு சின்ன கேட்டு. இப்படி கார் போனா எதிர்க்க கார் வர முடியாது. கிடியன் ட்ரை போஸ்ரா. ஓகே, இப்படி இருக்கும். இங்கதான் ரட்சிக்கப்பட்ட யூதர்களை 3.5 வருஷம், இந்த 3.5 வருஷத்துல கர்த்தர் வச்சு காப்பாத்துவார். அவருடைய வருகையில நேரா இங்கத்தான் போவார், போஸ்ராக். இவங்களை விடுதலை ஆக்கிக்கின்னு 5 நாள் கழிச்சு ஆஃப்டர் 5 days எங்க வர்றாரு? மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ், ஒலிவ மலைக்கு வர்றார். அவங்க சபை தான், பார்ட் ஆஃப் த சர்ச். ஆமா, இயேசுநாதர் ஏத்துக்கின பிறகு நீ யூதன் என்றும் கிரேக்கன், இயேசுநாதர் ஏத்துக்கின பிறகு நீ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. கவனிங்க, தான் போஸ்ரா. இன்னும் உள்ள அப்படியே போன அந்த வழி போவோம். அப்படியே இங்க நிறைய வீடுகள் கட்டப்படும், அறைகள் கட்டப்படும். இந்த அறைகள்ல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட யூதர்களை 3.5 வருஷம் வச்சு காப்பாத்துவார். அந்தி கிறிஸ்து கிட்ட இருந்து இவர்களை காப்பாத்துவார் போஸ்ராவில். அப்ப அவருடைய வருகையில இவங்களை தான் ஃபர்ஸ்ட் விடுதலையாக்க இங்க போவார். அப்போ ஒரு டிவி காரன் கேட்பான், இன்டர்வியூ. ஜாஷுவா இவர் சொன்னார் இல்ல, ஜெஃப்ரியா இன்டர்வியூ பண்ணுவான். உடம்பெல்லாம் ரத்தம் தெளிச்சுன்னு இருக்கிறியா, நீ யாருன்னு கேட்பான். அப்பதான் அவர் சொல்லுவார், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் அப்படின்ட்டு. எனக்கு துணை செய்வார் யார்? என் புயமே எனக்கு துணையாயிருந்ததுன்னு சொல்லுவாரு. அது அவருடைய 2வது வருகை குறித்து இந்த போஸ்ராக்கு வெளியே வேர்ல்டு டிவி சேனல்லாம் அவரை கேள்வி கேட்குவாங்க. அப்ப இயேசுநாதர் பதில் சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. தேங்க்யூ. சரி, ஓகே, சொல்லுங்க. ஆமா, மண்ணு போட்டு மூடிக்கும், ஏஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க ரசிக்கப்பட்டவங்களா இருந்தா ஏஞ்சிக்குவாங்க, ரசிக்கப்படாதவங்களா இருந்தா இப்ப ஏஞ்சிக்குவாங்க. இங்க 1000 வருட அரசால ஏஞ்சிக்குவாங்க. சரி, இதுக்கு முன்னால அங்க இருக்குது தாவீது கல்ற, தாவீதெல்லாம் ஏஞ்சிக்கினாங்க ஏற்கனவே. எப்போ? இயேசுநாதர் சிலுவையில இருந்த போது பழைய ஏற்பாட்டு பரிசு ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாம் ஏஞ்சிக்கினாங்க. பாரடைஸ்ல இருக்கிறாங்க, இப்போ பரதேசில இருக்கிறாங்க. பரலோகம்னு சொல்ல நானு, பாரடைஸ், பரதேசில இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள்லாம் பாரடைஸ்ல இருக்கிறாங்க. அந்த கல்லறையில ஏற்றுக்கொண்டவர்கள் எழுந்திருப்பார்கள்.
அதான் என்ட்ரன்ஸ் போஸ்ராக்கு. வலது பக்கம் இருக்குதே அது போஸ்ராக் என்ட்ரன்ஸ், இடது பக்கம் இருக்குதே போஸ்ரா உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் அது. ஓகே, we will stop here. இங்க இது போதும், நிறுத்திக்கலாம். மிச்சத்தை நீங்களே படிச்சுக்கோங்க. இது எதுவுமே கரெக்ட் இல்லை, ராப்சரே இல்லைன்றியா? அதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன். ராப்சரே இல்லை, ஆனா ஒண்ணு நிச்சயம், நம்ம மரணம் நிச்சயம். நீ ராப்சருக்கு ரெடி ஆகுறோ இல்லையோ, எதுக்கு ரெடி ஆயிட? மரணத்துக்கு ரெடி ஆயிடு. எல்லாம் சரியா போயிட்டு. அதுக்கு ரெடி ஆயிட்டா இருந்தாலும் இல்லா காட்டியும் பேஸ் பண்ணிடலாம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். மேல போறவங்க எல்லாம் மேல போங்க, கிழக்குறவங்க எல்லாம் கிழ. ஓகே, கடைசி ஒரு லெசன் இருக்குது, அதை போய் படிச்சுக்கோங்க. டிமார்க்கிங் எக்ஸசைஸ். மேல போயிரும், இவங்களுக்கு வேற ஹோம்ஒர்க் கொடுக்க வேண்டி இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சா? புரியலையா? உபதேசங்கள் ஒவ்வொரு சபை ஒவ்வொரு மாதிரி காலமா உபதேசத்துன்னு வந்துட்டாங்க. தங்களுக்கு சாதகமா இருக்கும்படி டாக்டரினை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சர்ச் லீடர்ஸ், நாட் காட். ஆண்டவர் இல்ல, யாரு? சபை தலைவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி உபதேசங்களை அமைத்து கொண்டார்கள், சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். உதாரணத்துக்கு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஒரு பைலா இருக்குதா? சிஎஸ்ஐ சர்ச் நடத்தப்படுறது எதனால? பைலால. அவங்களுக்கு ஹையஸ்ட் அதிகாரம் யாருக்கிட்ட? பிஷப் கிட்ட. அதாவது சென்னை பேராயம் யார்கிட்ட? பிஷப் இல்ல, பிஷப் கிட்ட. பொதுவா பேசலாம். வேலூர் பேராயம் அது யார்கிட்ட? வேலூர் பிஷப் கிட்ட. சென்னை பிஷப் கிட்ட இல்ல. பெங்களூர் பேராயம் யார்கிட்ட? பிஷப் கிட்ட. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை பொதுவான ஒரு கன்வென்ஷன் வைக்கிறாங்க. கன்வென்ஷன் வச்சு அவங்கவுங்க சர்ச் பத்தி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உன் கதைய நீ பாத்துக்கோ, என் கதைய நான் பாத்துக்கிறேன். உன் மேல நான் அதிகாரம் செலுத்த முடியாது, என் மேல நீ அதிகாரம். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஓட்டு போட்டு ஜனங்க நம்மள தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பொதுவான அமைப்புக்காக மாடரேட்டர் தலைமையில எல்லாம் ஒன்னா சேர்ந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை கூடி பேசலாம். ஆனாலும் என் அதிகாரம் எனக்கு, உன் அதிகாரம் இது எது? சிஎஸ்ஐனுடைய பைலா. ரோமன் கத்தோலிக் சபையினுடைய பைலா, நீங்க அங்கன்னா பிஷப்பா இருங்க, எல்லாரும் யாருக்கு கீழே? போப் ஆண்டவருக்கு கீழே. அந்த சர்ச்சினுடைய பைலா. அல்டிமேட் சுப்ரீம் பவர் யாருது? போப் ஆண்டவருது. ரைட்டா? வாட்டிக்கன் தான் தலைநகரம். இன்னும் சொல்ல போனா இப்போ டைல்யூட் ஆயிடுச்சு பவர்ஸ். என்டையர் யூரோப் யார் கையில இருந்துச்சு? போப் கிட்ட இருந்துச்சு. சரியா? உதாரணத்துக்கு ஸ்பெயின் மேல யார் ராஜாவா இருக்கணும்னு யார் டிசைட் பண்ணுவார் தெரியுமா? போப் தான் டிசைட் பண்ணுவார். அவர் தான் அவர் சொல்றது தான் ராஜா. அவர் தான் ஃபைனலா கிங் மேக்கர். யாரு? போப் ஆண்டவர் தான். சரி, இந்திய நாடவே எடுத்துக்கலாமே. இந்தியாவில் மிகப்பெரிய ரோமன் கத்தோலிக்க ஆலயங்கள், கடற்கரையிலும் பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு? ஒரு சூப்பர் பவர் கீழே ஃபைனான்ஸ் போச்சு. உதாரணத்துக்கு ஸ்பெயினுடைய ராஜா இத்தனை லட்சம் டாலர் இந்த வருஷம் காணிக்க கொடுத்தான். அத்த போப் வாங்கினாரு. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் வளரும் நாடுகள்ல இருந்து அப்ளிகேஷன் போயிருக்கோம். என்னன்னு? இங்க சர்ச் கட்டணும், இங்க காலேஜ் கட்டணும், இங்க ஸ்கூல் கட்டணும்னு. அவர் என்ன பண்ணுவார்? பட்டியலிட்டு இத்தனை லட்சம் இந்தியாவுக்கு, இத்தனை லட்சம் ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னு அவங்க வந்து அதை பிரிச்சு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்போ 5 ரூபாய் சம்பளம் இருந்த நாட்கள்ல லட்சக்கணக்கான பணம் சபைக்கு வந்துச்சு. அவங்களும் உண்மையா என்ன பண்ணாங்க? கல்கட்டால இருந்து கன்னியாகுமரி வந்து பாம்பே போற வரலும் கடற்கரை முழுசா அவங்களது. நீங்க வேணும்னா ஒரு டூர் அடிக்கும். எவ்ரி 50 கிலோமீட்டர்ல யூ வில் ஃபைண்ட் அ ரோமன் கேத்தலிக் சர்ச். 50 கிலோமீட்டர் ரொம்ப தூரம். இன்னும் கிட்ட 10-15 கிலோமீட்டர்ல ஒரு பேராலயம்,
சர்ச்சின்னு நம்புது நினைச்சுக்காதீங்க. 5000 10,000 பேர் கூடுற மாதிரியான பேராலயம் ஃபெய்த்ஃபுல்லா அவங்க செஞ்சாங்க. காலேஜ், கல்லூரிகள், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள், கல்வி கொடுத்தாங்க, மருத்துவம் கொடுத்தாங்க, கடைசியா தான் கிறிஸ்துவ கொடுத்தாங்க. நன்றி கெட்டு இன்னைக்கு என்னத்துக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேசுறானுங்க. யாருங்க? சங்கிங்க. வளர்ந்துட்டு உக்காந்துட்டு பேச வேண்டியதுதான். கன்னியாஸ்திரிகள் அவங்க செஞ்ச சேவைக்கு ஈடுக்கு செலுத்த முடியாது நம்ம பிஷப்புங்க பாஸ்டருங்கெல்லாம். நான் ரோமன் கேத்தலிக் சென்டர்னெல்லாம் நினைச்சுக்காதீங்க. என் பிரதர் கொரேராவை சமாதான பத்தத்துக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படியாப்பட்ட ஆள் நான் இல்லை, அவரும் அப்படியாப்பட்ட ஆள் இல்லை. உண்மையா ஏத்துக்கணும், ஃபேக்ட ஒத்துக்கணும். சரியா? ஸ்பிரிச்சுவல் திங்ஸ நீ பிடிச்சிக்கின, அவங்க இல்ல ஃபர்ஸ்ட் அவனுக்கு சோப்பு கொடு, சூப் கொடு, அப்புறம் சால்வேஷன் கொடுன்னாங்க. எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டேன், ஏசு நல்லவர் மட்டும் நான் சொல்லணுப்பேன். பெந்தகோஸ்து பாஸ்டருங்க ஏசுநாதர்ல சொல்லனா கூட பரவாயில்ல, படிச்சுக்கோ, வந்து ஊசி போட்டுக்கோன்றவங்க அவங்க. புரியுதா? மதர் தெரேசாவுடைய சேவைய எதுக்கு ஒப்பிடுவேன்? இதான் ஒரு இண்டிபெண்ட் ஒரு ஆள் சொல்லுங்க, அப்படி ஒருத்தர் சொல்லுங்க. சரி, ஆனா அந்த சபைக்கு பைலா என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் பவர் யாரு? போப்பாண்டவர். லுத்தரன் சர்ச்சுக்கு என்ன சொல்லுது? லுத்தரன் சர்ச்சினுடைய பைலா என்ன சொல்லுது? அவங்களுக்கு அவங்க அமெரிக்கால இருக்கிற அந்த இது பிஷப்புங்க, இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிஷப் இருப்பாரு, லுத்தரன் பிஷப்பு. இந்தியாவுக்குன்னு ஒரு ஆர்ச் பிஷப்பு, ஒரு நாட்டுக்குங்கிற ஆர்ச் பிஷப்புங்கெல்லாம் கார்டினல் கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எந்த சர்ச்சுக்கு? லுத்தரன் சர்ச்சு. அதே மாதிரி தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அமெரிக்கா தலைநகரம். அதே மாதிரி தான் மெத்தடிஸ்ட், அதே மாதிரி தான் பேப்டிஸ்ட். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஒண்ணுன்னா அது நம்ம தான். நானே ராஜா, நானே மந்திரி, என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. நானு, எனக்கு அப்புறம் என் பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன். மற்றவெல்லாம் ஸ்டேஜ் கிட்ட கூட வரக்கூடாது. கத்தரடி படுற இதெல்லாம் ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு அபிஷேகம் பெற்றவன் எவனா இருந்தாலும் அவனை என்ன பண்ணுங்க, ஊழியத்துல பயன்படுத்துங்க. நீ செய்யறானெல்லாம் என்ன கேட்காதீங்க. கிடியனை விட மனோக்கு நான் முக்கியத்துவம் குத்து வச்சுங்கிறேன். யூனோ, ஃபைனான்ஸ் எல்லாம் டீல் பண்றது கிடியன் இல்ல, மனோ. தெரியுமா அது உங்களுக்கு? எங்க கிடியன் கிட்ட குத்துட்டா நீங்க கூட சொல்லுவீங்க, அவரும் அவங்க புள்ளியுமே பாத்துக்கிறாங்க எல்லாத்தையும். அதனால தான் இந்த காலேஜ் சம்பந்தமா எல்லா ஃபைனான்ஸும் யாருக்கிட்ட? மனோ கிட்ட. நானே சொல்றேன், இந்த மாசம் பஸ் காசு கொடுக்க என்கிட்ட ஃபண்ட் இல்ல மனோ, உன் ஃபண்டுல குத்துருன்றேன். கேட்டு பாருங்க, நான் இல்லாதப்போ தனியா கேஷுவலா பேசுறப்ப கேட்டு பாருங்க, எப்படி இப்ப ஆப்ரேட் பண்றீங்க, காணிக்க யாருன்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கிட்ட போகுதுன்னு கேட்டு பாருங்க. எல்லாம் மனோ தான். என் பையனா இருந்தா ஒரே நாள்ல எல்லாரையும் கூட்டின்னு போய் கோலாறுல சாப்பிட்டு வந்துருவான். மையா எல்லாம் அங்க இருக்கிறோம், எப்போ காரண ஆளு எங்கடா போனா சாப்பிட்டு வர கோலாருக்கு போய்க்கிறானு கிட்டோம். ஆனாலும் அப்படியேப்பட்ட ஆள் கிட்ட குத்தா ஒரே நாள்ல மொத்த மாசம் கிராண்டையும் ஊதிட்டு டாடின்னு வந்து நிக்கும். எப்படி நம்ம பரிதாபப்பட்டு சரி இந்தான்னு கொடுக்கணும்? ஏன் நம்மளுக்கு அந்த தொல்லை? ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க கிட்ட குத்துடலாம். தாளந்துகளை பயன்படுத்தினா நம்மளுக்கு தானே நல்லது, நம்ம வளர்ச்சிக்கு தானே, சபை வளர்ச்சிக்கு தானே நல்லது. ஏன் அவனை கொட்டி கொட்டி வைக்கணும்? ஏன் ஒருத்தனை சபையில அபிஷேகம் பெற்றவனை, அனாயிட்டட் பர்சனை நம்ம பிள்ளைக்கு மேல வைக்கணும்? நம்ம பிள்ளைக்கு கீழே வைக்கணும்? யாருனா கட்டும், மகனாகட்டும், யாருனா கட்டும், லெட் ஹிம் thrive and come. போராடி மேல வரட்டும். நீ அப்பாவை நின்று தூரத்துல இருந்து வேடிக்கை பாரு. அதுக்காக உன் பிள்ளை அழைக்கப்பட்டிருந்தா அவன் வர்றான், அழைக்கப்படலன்னா வேற ஒருத்தன் வரப்போறான்.
நீ இருக்கிறவரெல்லாம் நீ காப்பாத்துவ, நீ போன பிறகு அதுக்கு யாருக்காக நியமிக்கப்பட்டுக்குதோ அவன் வருவான். பெரிய சர்ச் சென்னையில, பிள்ளைங்க எல்லாம் பொண்ணுங்க தான், கோர்ட்ல கேஸ் அண்ணுக்குது. 3000 கோடி ரூபாய் சொத்தான். அந்த சர்ச்சினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ? 3000 கோடி. எனக்கு தான் வேணும்னு மூத்த பொண்ணு அவங்க புருஷன், இல்ல எனக்கு தான் வேணும்னு ரெண்டாவது பொண்ணு அவங்க புருஷன், 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் மத்தியஸ்தம் பண்ணுகிறாங்க. ஐயோ, ஆம்ஸ்ட்ராங் கூட அதுல இன்வால்வ் தான். அந்த பஞ்சாயத்துல கொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங், அவரு கூட இன்வால்வ் தான். இல்ல நமக்கு தெரியாது, சொல்றேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு சபையும் உபதேசத்தை தங்களுக்குன்னு ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதனால வந்த குளறுபடி தான் இதெல்லாம், உபதேச குளறுபடி. அவங்களுக்கு சாதகமா ஏதோ அதை பிடிச்சிக்கினாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? பொதுவான தேவ வார்த்தைய படிக்கலாம். எது நம்மளுக்கு ஆவியானவருடைய ஏவுதலின்படி நமக்கு அப்பீலிங்கா எது இருக்குதோ அதை ஏத்துக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு லாஸ்ட் பாயிண்ட், நாளைக்கு காலையில தான் இருக்கு. என்ன? ஒவ்வொருத்தருடைய பிரசங்கம். யாரு? ஸ்தேவான் பிரசங்கம், பேதுரு பிரசங்கம், பவுல் பிரசங்கம் அண்ட் இயேசுநாதருடைய பிரசங்கம். நாளைக்கு 3 கிளாஸும் கம்பைன்டு கிளாஸ் எடுத்து முடிக்கலாம். ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் பாயிண்ட், நாம தியானிக்க வேண்டிய கடைசி பகுதி இன்றைக்கு. ஓகே, உனக்கு கொடுக்கப்படுகிற பிரசங்க மேடை தனி மனித சாடலுக்காக அல்ல. கவனமாயிரு. பிரசங்கம் ஓகே, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ப்ரிப்பேர் பண்றப்பவே புதன்கிழமை ஒரு ராத்திரி 8 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துக்கும். பாஸ்டர், எதிர்முனையில, சொல்லுங்கம்மா, பலான வீடு சந்திக்க போனோம் பாஸ்டர் இன்னைக்கு. சரி, கல்யாணத்துல நீங்க பேசவே இல்லையாமே, வான்னு கூப்பிடலையாம், அவங்க எங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீ விசாரிக்கலையாம், ரொம்ப வருத்தப்பட்டுக்குனாங்க பிரதர் அப்படின்னு ஒரு ஃபோன் வரும். என்னைக்கு? புதன்கிழமை. ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே மெசேஜ் ரெடி. ஆனா புதன்கிழமை இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் வரும். இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் வந்ததும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே ஆண்டவர் குத்தார்பார் செய்தி, அதை அச்சு போட்டு நியூ மெசேஜ். ஞாயிற்றுக்கிழமை அந்த சிஸ்டர் வந்திருக்கும். பாவம், வந்தவொன்னு ஒரு தோத்திரம் பண்ணிட்டுக்குமா, யாரு என்ன கல்யாணத்துல கவனிக்கலன்னு சொன்ன சிஸ்டர், வா வா தோத்திரம் வாக்கார். ஏன்னா அந்த அம்மா பத்தி தான் இந்த அம்மா போட்டு குத்துட்டு இருக்குதே.
அது ஒரு பிரின்சிபிள சொல்லிச்சுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த அம்மா கோல் சொல்லிடுச்சு, உனக்கு கோவம் வந்துச்சு, வா வக்கார் அப்படின்ட்டு மெசேஜ் ஸ்டார்ட். மெசேஜ்ல போன வாரம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, 2000 பேர் வந்தாங்க. நீ அவ்வளவு பெரிய ஆளா, உன்னை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறதுக்கு? அப்படி பிரசங்கம். தனி மனித சாடல், அதற்கல்ல பிரசங்க மேடை. பர்சனலா ஒரு பிரச்சனைக்கு ஸ்டேஜ்ல பதில் சொல்றது இல்ல, அதுக்காக இல்ல பிரசங்க மேடை. இரண்டாவது, வார்த்தை போர் நடத்துவதற்கு அல்ல. வார்த்தை போர் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம பின்னால சத்யராஜன் சொல்லிட்டாரு, நேரடியா அவருக்கு பதில் சொல்ல முடியாது. ஆகவே பிரசங்கத்தில் அவருக்கு என்ன சொல்லிடுறது, பதில் சொல்லிடுறது. வார்த்தை போர் அல்ல. மூணாவது, பழி வாங்குதல் அல்ல. உதாரணத்துக்கு, எனக்கு பேசுறதுக்கு உரிமை, ஞானராஜ் தலையெழுத்து உக்காந்து கேட்கணும். பிரசங்கத்துல 2 பேர் பண்ண முடியாது. பட்டிமன்றத்துல தான் 2 பேர் பேச முடியும், பிரசங்கத்துல ஒருத்தர் தான். அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிக்குது, உடனே ஞானராஜ என்ன பண்ணிடுறது, பழி வாங்கிடுறது. எதுல? பிரசங்கத்துல. ஞானராஜ கண்டம் பண்ற மாதிரியே வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு பட்டியல் போடுறது. You list out verses just to revenge ஞானராஜ் பழி வாங்கறதுக்கே லிஸ்ட் எடுக்கிறது. எப்படியும் பைபிள்ல இருக்குது, எல்லாத்துக்கும் லிஸ்ட். குட்டுக்கும் லிஸ்ட் இருக்குது, பேடுக்கும் லிஸ்ட் இருக்குது. குட்டு கூட பேடா மாத்திருவோம் நம்ம மனசு வச்சா, வசனத்தையே திருப்புறோங்க நம்ம. அதுக்கு இல்ல பிரசங்க மேடை. முக்கியமான ஒண்ணு, தனிமையில் சொல்ல தைரியம் இல்லாமையால் பொது மேடையில் சொல்வதற்கு அல்ல. இப்ப எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டைன்னு வச்சுக்கலாமே. சண்டைன்றத விட மௌன போராட்டம். அவகிட்ட நேரா சொல்லி ஜெயிக்க முடியாது. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் கதையும் அதான், என் கதை மட்டும் நினைச்சுக்காதீங்க, எல்லாரும் கதையும் அதான். நேரா சொல்லி அவகிட்ட படிக்க முடியாது. என்ன ஒண்ணும் இல்ல, பேச மாட்டா, மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா. தண்ணி கொடுனாக்கா டொப்புன்னு எத்தனை வந்து வைக்குவா. டீ கேட்டா வேஞ்சி போட்டுக்கோன்னுவா. எல்லாம் கட்டாவும் நம்மளுக்கு இல்ல, புரியுதா? அப்போ ஆனா அவளுக்கு சொல்லணும், சொல்ல முடியாது. சொல்றதுக்கு என்ன இல்ல, தைரியம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல ஜெனரலா வச்சு அடிக்கிறது, அதுக்குல்ல பிரசங்க மேடை. இதுல கவனமாயிரு. தனிமையில சொல்ல முடியாத, சொல்ல தைரியம் இல்லாத கருத்துக்களை பொது வெளியில சொல்றதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட மைக்க கொடுக்கல. சரி, எதுக்கு தான் குத்துக்கிறாருன்னா, ஒன்னே ஒண்ணுக்கு தான், only to speak the word of God. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுவதற்கு தான் உனக்கு அந்த மேடையை தவிர வேற எதை பேசுறதுக்கும் இல்லை. குத்துதா குத்துட்டும், இடிக்குதா இடிக்கட்டும், ஒராய்தா ஒராயிட்டும். எப்படி நாளைக்கு உள்ள நேரத்துக்கு அவங்கவுங்க வீட்டுல அட்லீஸ்ட் ட்ரெயின்ல, லால்பாக் ட்ரெயின்ல போயின்னு பிருந்தாவன்ல போயின்னு இருப்பீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது இந்த பிரசங்க சாஸ்திரத்துல எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தா கூட சரி, இந்த இதெல்லாம் கரெக்டா எழுதி குத்துட்டா கூட சரி, எங்கன்னா ஒரு இடத்துல மாம்சம் உள்ள வந்துடும். பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது, பிரசங்க குறிப்பு கரெக்டா இருக்குது, எல்லாம் துல்லியமா பாயிண்ட் எடுத்துக்கிற, ஜெபம் பண்ணிட்ட, பரிசுத்தாவின்னு கூட எல்லாம் அந்நிய அபிஷேகத்துல எல்லாம் ஆயிடுச்சு. அங்க போய் நின்ன ஒண்ணு பொண்டாட்டிய பார்த்த ஒண்ணு, நேத்து இப்படி சொன்னாலே ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் ஒரு மூலையில போயிடுச்சு.
ஒருத்தர் வல்லமையா பிரசங்கம் பண்ணிருந்தாராம், செம பிரசங்கம். சூட் கேஸ்ல ஒரு அம்மா எத்துக்குன்னு நேரம் மெசேஜ் நந்தனுக்குது. சூட் கேஸ் எடுத்துன்னு வந்து கால் கிட்ட வச்சுட்டு போட்டு இங்கே இருந்துரு, வீட்டு பக்கம் வராதுன்னு போச்சான். மூப்பர் ஐயா பார்த்தாரு, அவருக்கு சமக்கம். இல்லம்மா, ஐயா எவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்ணுகிறாரு, நீ என்னமோ வந்த சூட் கேஸ வச்சு என்னமோ ஆக்ஷன் பண்ண போயின்னுக்கிறானா? ஒண்ணு இல்ல, அந்த என் புருஷன் தான். ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப தேவதூதம் மாறிக்கிறான், வீட்டுக்கு வந்தா பிசாசு மாதிரி நடந்துக்கிறான். அவன் இங்கே இருக்கட்டும், 3 வேளை சாப்பாடு அனுப்பிடுறேன், நீ பாத்துக்க. அவனை தப்பி கூட என் வீட்டு பக்கம் வந்தாலும் வாழ்ந்துடக்கூடாது, நீயே பாத்துக்கோ, உனக்கு கூட சேர்த்த சாப்பாடு அனுப்புறேன். இப்படியெல்லாம் நம்ம பொண்டாட்டிங்க நம்ம கிட்ட மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. என்ன சத்யராஜ் ஐயா? ஐயா வராம ஹோமிலிட்டிக்ஸ்ல நான் ஜாஷோயா கிட்ட படிச்சது இல்ல மற்ற ஆசிரியர்கள் படிச்சது எல்லாத்தையும் இதோட this is the end of the theology around homiletics. ஹோமிலிட்டிக்ஸ் பாடத்தை சுத்தி இருக்கிற வேதாந்தம் இதோட லாஸ்ட். இப்போ நாளைக்கு காலையில நாம என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ ஸ்தேவான் பிரசங்கம் 1/2 மணி நேரம், பேதுரு பிரசங்கம் 1/2 மணி நேரம், பவுல் பிரசங்கம் 1/2 மணி நேரம், அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல 2, செகண்ட் செஷன்ல 1 பார்த்துட்டு 1.5 செஷனு இயேசுநாதருடைய மலை பிரசங்கம் தியானிச்சுட்டு புது பலத்தோட இயேசுநாதருடைய மலை பிரசங்கத்தின் தாக்கத்தோட கடந்து போறோம். சரி, உண்மையாவே ஐ வாண்ட் டு டேக் சம் கொஸ்டின்ஸ், ஹானஸ்ட் கேள்விகளை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஹோமிலிட்டிக்ஸ் பாடத்துல நேத்து காலையிலிருந்து இது வரையில படிச்சதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப தைரியமா கேட்கலாம். எதுவுமே இல்லையா?